தாய்மார்களே, பெரியோர்களே, நன்றி என்பது பயனடைந்தவர்கள் காட்ட வேண்டியதை தவிர உதவி செய்தவர்கள் எதிர்பார்ப்பது சிறுமை குணம். தந்தை பெரியார். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். மாணவர்களே, உங்கள் போட்டியாளர் உலகின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறார். ஏழை கூலி தொழிலாளியின் மகளும் படிக்கிற இந்த பல்கலைக்கழகம் வேந்தர் கி வீரமணியின் வாழ்நாள் சாதனை. நிகரில்லாத வேந்தர் எங்கள் பகுத்தறிவு ஆசான் தகைசால் தமிழர் ஆசிரியர் அவர்கள். பெரியார் மணியம்மை நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் பாலின சமத்துவம் நிறைவேறியிருக்கிறது. பெரியார் வருவதற்கு முன்னால் இந்த சமூகம் தாழ்ந்து கிடந்தது. எங்கள் தகைசால் தமிழர் வேந்தர் கி வீரமணி அவர்களின் வாழ்நாள் சாதனைதான் இந்த பல்கலைக்கழகம். புல் விளையாத நிலத்தில் நல்ல புதல்வர்களை விளைய வைத்தார், புதல்விகளை விளைய வைத்தார். பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் ஒரு விஞ்ஞான கோவில், ஒரு பகுத்தறிவு கோவில். மாணவர்களே, உங்கள் ரோல் மாடலாக உங்கள் வேந்தரை எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய உலகை தெரிந்து கொண்டால்தான் நீங்கள் புது உலகத்தில் வாழ முடியும் என்று பெரியார் மணியம்மை பல்கலைக்கழக வளாகத்தில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்தநாள் விழா சிறப்பு கூட்டத்தில் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் ஆற்றிய சிறப்புரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள கீழடியில் 11ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த ஆய்வில் தமிழ்நாட்டின் பண்டைய நாகரிகம் மற்றும் தொழில்துறை குறித்து வியக்கத்தக்க ஆதாரங்கள் தொடர்ச்சியாக கிடைத்து வருகின்றன. தற்போது நடைபெற்று வரும் அகழாய்வில் ஒரே இடத்தில் சாய கிண்ணங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது தொல்லியல் ஆய்வாளர்களிடையே பெரும் ஆச்சரியத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சிறிய அளவிலான கிண்ணங்கள் பழங்காலத்தில் துணிகளுக்கு வண்ணம் தீட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. மதமா மனிதனா என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. இந்து இணையர்களை இஸ்லாமிய குழந்தையின் சட்டப்பூர்வ பாதுகாவலராக நியமித்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மனிதநேயமா மதமா என்ற கேள்விக்கு மனிதநேயமே என்பதுதான் மனிதத்தன்மை பார்வையில் விடையாக இருக்கிறது. கடவுளை மற மனிதனை நினை என்று தந்தை பெரியார் கூறியதுதான் இந்த இடத்தில் நிமிர்ந்து நிற்கிறது. அந்த வகையில் உயர்நீதிமன்றம் உன்னதமான தீர்ப்பை வழங்கியுள்ளது பாராட்டத்தக்கது. விஷ உருண்டையின் மீது தேன் தடவப்பட்டு இருக்கிறது. அதனை அம்பலப்படுத்துவதற்குத்தான் தமிழ்நாடு தயாராக இருக்கிறது. மற்ற மாநிலங்களில் பாஜகவினர் ஏமாற்றலாம், தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. காரணம், இது தமிழ்நாடு, பெரியார் நாடு. தஞ்சையில் செய்தியாளர்களிடையே தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அளித்த பேட்டி இன்றைய விடுதலையில் முழுமையாக இடம்பெற்றுள்ளது. கோவிலில் வழிபாட்டு உரிமை அனைவருக்கும் சமமானது, மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். 3 மாதங்களில் வணிக எரிவாயு உருளை விலை 81% உயர்வு, ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அடுத்த வாரம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் சந்திப்பு, தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரின் நடவடிக்கைகள் உள்ளிட்ட விஷயங்களை விவாதிக்க ஒன்று சேருகின்றனர். நாடு முழுவதும் வர்த்தக எரிவாயு உருளை விலை நேற்று ரூபாய் 993 அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. வரலாற்றில் ஒரே நாளில் ரூபாய் 1000 அளவிற்கு விலை உயர்த்தப்பட்டு ரூபாய் 3000 தாண்டியதால் உணவக உரிமையாளர்கள் அதிர்ச்சி. தேர்தல் முடிந்து 2 நாட்களில் எரிவாயு விலை உயர்வு, எதிர்க்கட்சிகள் கண்டனம். மகாராஷ்டிராவில் வாழும் அனைவரும் மராட்டி பேச வேண்டும், முதலமைச்சர் பட்னாவிஸ் கண்டிப்பு. மே 4ஆம் தேதி உழைப்பிற்கான பலன் கிடைக்கும், தமிழ்நாட்டில் திமுகவின் நல்லாட்சி தொடரும். மே தின விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பேச்சு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் நிச்சயம் வெற்றி பெறும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கு. செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். பாஜக மற்றும் இந்துத்துவா அச்சுறுத்தலை எதிர்த்து போராட வேண்டும் என வைகோ கூறியுள்ளார். இந்த குறிக்கோளுக்காகவே நாம் அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறோம் என்றார். இளைஞர் மத்தியில் இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அவர், அதுதான் திராவிடத்தின் தேவை எனவும் பேசியுள்ளார். இந்திய நாணய அச்சகத்தில் 534 பணியிடங்களுக்கான வேலை வாய்ப்பு வெளியாகி உள்ளது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் மே 19. ICSE ISCE தேர்வுகளில் தமிழ்நாடு மாணவர்கள் 99.9% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மே 5ஆம் தேதிக்குள் ஏப்ரல் மாத தொகுப்பூதியம் வழங்க ரூபாய் 18.26 கோடி ஒதுக்கீடு, தமிழ்நாடு அரசு தகவல். மெட்ரோ ரயில் பயணிகளுக்காக சிங்கார சென்னை அட்டை இன்று முதல் அமலுக்கு வருகிறது.
பயணிகள் தங்களது பழைய அட்டையில் உள்ள மீதமுள்ள பயணத்தை புதிய அட்டைக்கு மாற்றிக்கொள்ளலாம் என மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி கடன் அட்டை விதிகளில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. புதிய விதிகளின்படி கடன் அட்டை பில் செலுத்த தவறுபவர்களுக்கு கடைசி தேதிக்கு பிறகு 3 நாட்கள் வரை அவகாசம் வழங்கப்படும். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு மே மாதம் முழுவதும் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தரமில்லாத கேன் குடிநீர் தயாரிப்பு மற்றும் விற்பனை தொடர்பான புகார்கள் வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் SIR பாதித்தால் அது ஒரு ஆபத்தான முன்னுதாரணம் என்று ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். தஞ்சை வல்லத்தில் உள்ள பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவன நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 38வது ஆண்டு விழா பல்கலைக்கழகத்தின் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. வேந்தர் டாக்டர் கி வீரமணி அவர்கள் தலைமை வகித்தார். பாரத மின் நிறுவன கூடுதல் பொது மேலாளர் ஜெயந்தி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார். செட்டிநாடு கல்வி செம்மல் டாக்டர் மீனா முத்தையா மறைவு குறித்து தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் இரங்கல் செய்தி இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. வல்லம் பெரியார் மணியம்மை நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டேன். ஆசிரியர் வேந்தர் கி வீரமணி தலைமையேற்றார். ஒரு பகுத்தறிவாளர் படைத்த பல்கலைக்கழகம் பாட்டாளி மக்களின் பிள்ளைகளை பட்டதாரிகள் ஆக்கி கொண்டு இருக்கிறது. அதன் ஒவ்வொரு அசைவுக்கும் அறிவியலே ஆதாரமாக விளங்குகிறது. பல்கலைக்கழக துணைவேந்தர் வி அன்புராஜ் வளாகத்தில் ஒரு வனாந்தரமே வளர்த்திருக்கிறார். அது ஓர் ஆக்சிஜன் மையமாக திகழ்கிறது. புரட்சி கவிஞரின் புது உலகம் என்று வேந்தர் வீரமணி கொடுத்த தலைப்பில் உரையாற்றினேன். பெரியார் கவிஞரானால் எப்படி இருக்கும்? அது பாரதிதாசன் போல் இருக்கும் என்பதற்கு மேலான கவிதைகளை மேற்கோள் காட்டினேன். எனக்கு விட்டு போன பேச்சையெல்லாம் வேந்தர் வீரமணி பேசினார். புரட்சி கவிஞரை போற்றினார். என் ஞானபீட விருதுக்கு புகழ் கூட்டினார். அவர் பேச்சு நடையும் பீடு நடையும் அவர் வயது 93 அல்ல 53 என்றே காட்டுகின்றன. பகுத்தறிவின் உயரம், சுயமரியாதையின் சிகரம், எதிர்கால உலகம் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் என கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் தனது எக்ஸ்தல பதிவில் தெரிவித்துள்ளார். திமுக தொண்டர்களின் கடின உழைப்பு மே 4ஆம் தேதி பலனளிக்கும். சென்னையில் உள்ள மே தின பூங்காவில் நேற்று நடைபெற்ற பன்னாட்டு தொழிலாளர் நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. விமான கட்டண உயர்வு விவகாரத்தில் ஒன்றிய அரசை சாடிய உச்சநீதிமன்றம். அதிகப்படியான பயண பருவங்களில் விமான கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவது தொடர்பான பதிலை தெரிவிப்பதில் ஏற்பட்ட தாமதம் குறித்து உச்சநீதிமன்ற அமர்வு கேள்வி எழுப்பியது. மேலும் இன்றைய விடுதலையில் வரலாற்று சிறப்பு மிக்க தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.